ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஜூலை 9 ஒரு செல்லக்குட்டிக்கு பர்த்டே. அவங்க வந்து ஜேகேக்கு ஹாட் ஸ்டாண்ட் டெலிகிராமில் தான் கேட்டாங்க. ஸோ அது இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக வந்துடும். இருந்தாலும் விஷ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன். இதுக்கு முன்னாடியே போட்டு இருக்க வேண்டியது நான் யோசித்தேன். இருந்தாலும் டெலிகிராமில் விஷ் பண்ண வேண்டிய இடம் அது இல்லை, அது ஒன்லி ஹாட் அந்த இடம் மட்டும்தானே. ஸோ அதனால தான் இங்கே இந்த வீடியோவில் நான் விஷ் பண்ணுறேன். விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்னடி எல்லாத்துக்கும் ஒரே புராணமே பாரு அப்படின்னா கேட்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ தம்பா தெரியும், மற்றபடி இந்த அது விதவிதமாக கவிதை அந்த மாதிரிலாம் சொல்லலாம் நமக்கு வராது. ஸோ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். எவ்வளோ தம்பி எனக்கு விஷ் பண்ண தெரியும், ரொம்ப முக்கியம்தான். ஐ எம் ஸோ சாரி. அப்புறம் நமக்கு டெலிகிராம் இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஜேகேவோட ஹாட் ஸ்டாண்ட் அவங்க கேட்ட மாதிரி டெலிகிராமில் வந்துடும். அப்புறம் தெரியல என்ன பேசணுன்ட்டு. இது ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சதால் இந்த இன்ட்ரோ மட்டும், இந்த பர்த்டே விஷ் மட்டும் இப்போ கொடுக்குறேன். ஓகே, அப்போ நம்மளோட டர்ட்டி மைண்ட் ஒய்ஃபியோட பார்ட் 2 வேணுங்கிறவங்க டெலிகிராமில் போய் பாருங்கள், அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, பாய். ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம OT7ஓட பார்ட் 2 தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு டெலிகிராம் இருக்குது. லிங்க்கு இந்த வீடியோ கமெண்டில் பின் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதோட கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். வார்னிங், ஹெட்செட் மஸ்ட். அப்புறம் வீட்டில் விளக்கமாறு தொடப்ப கட்டப்பா இருந்தால் என்ன கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிம்மீனுக்கு ஒரு கில்மா வேற ஸ்டார்ட் ஆகி ஐ திங்க் இது அப்லோட் பண்ணும்போது அது முடிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். போன பாட்டில் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் சமைக்கிறன்ட்டு கையில் சும்மா ஒரு கீறு பட்டதுக்கு ஐயோ உயிரே போன மாதிரி ஒப்பாரி வச்சு ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த பொறுக்கி கிடைச்சதுடா லட்டு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துருப்பா. நீங்களும் போடாம இரு அப்படின்னு தட்டி கழிச்சு ஓடி இருப்பீங்க. அவன் பொலிர்னு உங்கள் கன்னத்தில் விட்டதில் பக்கத்தில் ஏதோ இருந்து இடித்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. அந்த பொறுக்கி காஞ்ச மாடு கம்பில் பாஞ்ச மாதிரி உங்கள் மேலே ஒரே பாய்ச்சலாக பாஞ்சிருப்பான். அதோட என் பண்ணியிருந்தான். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தரலாம். இப்போ உங்கள் ஃபோனு தான் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது, நீங்கள் எடுத்த பாடே இல்லை. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் இல்லை, ஒரு 10 டைம் அந்த மாதிரி இருக்கும் போல் அது பார்க்கல அடிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் எடுக்கவும் இல்லை, எந்திரிக்கவும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அது பார்க்கல அடிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் அது எப்படி கண்ணை திறக்கலை, நீங்கள் பார்க்கல அப்படியே தான் கிடக்குறீங்க. இப்போ ஒரு மறுபடியும் கட்டாயி ரிங் அடிக்குது. இப்போ தான் நீங்கள் தெளிறீங்க, யாருடா அது ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, தூங்க விட்டுறானுங்களா பாரு அப்படின்னு நீங்கள் லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோன் தான் அடிச்சுட்டு இருக்குது. நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டானுங்க. ஃபோன் அடிச்சு தொல்லை பண்ணுறதே பொழப்பா இருக்குது. கடவுளே அப்படின்ட்டு பொறுமையாக உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் ஏதோ பைத்தியன்னு ஏதோ சேவ் பண்ணியிருக்கிறீங்களாட்டி. இது கடவுளே, காலைங்காட்டி இவனா முடியலை என்னால் அப்படின்னு நீங்கள் பார்க்கல சினிங்கிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் கட் ஆகிடுச்சு, மறுபடியும் அடிக்குது. ஐயோ இதுக்கு மேலே எடுக்கலின்னா அவ்வளோத்தான், கொன்னே கூட போட்டுருவானே அப்படின்னு நீங்களும் காலை அட்டன் பண்ணி காதில் வச்சது தான் போதும். எரும மாடு, பன்னி மாடு, பரதேசி நாயே இருக்கிறியா, செத்துட்டியா, எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறது, அட்டன் பண்ணி பிஸியாக இருந்தால் பிஸியாக இருக்கிறேன், வேலையாக இருந்தால் வேலையாக இருக்கிறேன், வெட்டியாக இருந்தால் வெட்டியாக இருக்குன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். எத்தனை டைம் மிஸ்டு காலை பாதி நாய்க்கு பிறந்த நாய். 10 டைம் 5 டைம் பண்ணாதான் எடுப்பீங்களா வேண்டாம், அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வெங்காய வேலை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த பக்கம் அந்த ஒரு குரல் காட்டுக்குன்னு கத்திக்கிட்டு இருக்குது. நீங்கள் எங்கே ஃபோனை காதலியா வச்சிங்க, 10 அடி தள்ளியில் வச்சிருக்கிறீங்க. ஐயோ நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சா, இனி இது நிறுத்தாது அப்படின்னு நீங்கள்
ஐ மீன் காலை ஸ்பீக்கரில் போட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. அந்த பக்கம் தானே ஏண்டி வேலைக்கு வந்தே ஒரு வாரத்துக்கு பக்கமாகுது, லீவு கேட்டமே லீவு முடிஞ்சிச்சு, ஓனர்காரன் திட்டுவான், இன்னும் என்னட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லீவ் போட்டால் கிடைச்சதெல்லாம் லீவுன்ட்டு ஊரூராக சுற்றிட்டு இருக்கிறியா இல்லை ஊடூடாக சுற்றிட்டு இருக்கிறியா, எவன் கூட சுற்றிட்டு இருக்கிற? கம்முன்னு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன், எத்தனை டைம் பண்ணியிருக்கேன் பாரு. கொஞ்சம் நீ ஃபோன் எடுக்கலன்னு உயிரே இல்லை. உன் பழைய வீட்டுக்கு நீ தங்கியிருந்த ரூமுக்கு போனால் அங்கே இல்லை, நீ காலி பண்ணி ஒரு வாரம் ஆகுது. அப்படி எங்கே தாண்டி இருக்கிற, ஏண்டி அவன் வேற எடுக்கிற, சொல்லி தொலடி எருமை மாடு பண்ணி பரதேசி இருக்கிறியா, பரலோகம் போயிட்டு அட்டன் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசலை, நான் தான் கத்திட்டே கிடக்கிறேன் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு குரல் காட்டு கத்துன்னு நாய் கத்து பேய் கத்துன்னு கத்திட்டு இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய் ஸ்பீக்கர்ல இருந்தால் கொஞ்சம் எல்லாம் கேட்கத்தானே செய்யும், அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்குது. கத்துடா கத்து, நீ பார்க்கல கத்து, நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. அந்த குரல் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்குது. அது அடங்குற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேசல. அந்த குரலாக பேசி முடிச்சு லைனில் இருக்கியா இல்லை பைத்தியமாட்டம் நான் தான் கத்திட்டு இருக்கிறனாடி, ஏதாச்சும் சொல்லுடி அப்படின்னு கேட்குது. இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? அதான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன்ல, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஐயாப்பா உயிரோடு தான் இருக்கிற கன்ஃபார்ம். சரி வேலைக்கு இன்னைக்காச்சும் வருவியா வரலையா? அந்த நாய் என்ன பிடிச்சி ஏறிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நான் லீவு தான். ஏய் அவங்கிட்டலாம் என்னால் பேசி சமாளிக்க முடியாது. மரியாதையே இன்னைக்கு வேலைக்கு வந்துரு, இல்லைன்னா உன் வேலை போகிறது உறுதி பார்த்துக்க. டே அந்த சொட்டைக்கிட்ட சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கும் லீவ் பர்மிஷன் கிட்ட உனக்கும் லீவ் கேட்டு. ஏய் எனக்கு எதுக்குடி? அதுவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? ஆமாம். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு உனக்கு தெரியும்னா நீ லீவ் போட்டு நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வந்துடுறியா? என்ன சர்ப்ரைஸு? ஏய் அதுவே சர்ப்ரைஸு. என்னன்னு சொன்னால் எப்படா தெரியும்? எனக்கு வேற ப்ளீஸ் நீ பர்மிஷன் போட்டு எனக்கும் கேட்டுட்டு நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன வேணும் தெரியாதா? எனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு வந்துடு, காசு அனுப்பிச்சுடு. டே ப்ளீஸ்டா, செல்லும் இல்லை புஜ்ஜி இல்லை, நெஞ்சு நக்காத, லொக்கேஷன் அனுப்பு, நான் வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, அந்த பக்கம் அவனும் கட் பண்ணிட்டான். ஐயோ அப்பா, இவனை சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடும் போலையே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் அந்த 7 பேரும் அப்படியே பேன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து அவனுங்கெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்திருப்பானுங்க. நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தானுங்க. இப்போ ஜிமின்னு தான், டே இதுவே ஒரு பைத்தியம், இது ஒருத்தனை பைத்தியம்னு சேவ் பண்ணி அது என்ன கத்துது. ஐயோ அப்பா, கொஞ்ச நேரத்தில் என் காது ஜவ்வை கிழிஞ்சின்னு போலையே. டேய் இதுதான் பைத்தியம் தெரியுதுல்ல, இது கூட சுத்தத்தும் பைத்தியம்தான். அதுதான் பைத்தியமே பைத்தியத்தை பைத்தியம்னு சேவ் பண்ணியிருக்குதா. டேய் கொஞ்சம் கம்மனு இருங்கடா, அந்த பைத்தியத்து கூட சேர்ந்து நீங்களும் பைத்தியம் ஆயிட்டீங்களா? பைத்தியங்களா? ஐயோ அப்படின்னு மற்றவனுங்களாம் தலையில் அடிச்சுட்டானுங்க. வந்து தொலை, அந்த பைத்தியம் என்ன பண்ணுது, வரப்போகிற பைத்தியம் என்ன பண்ணுது, 2 பைத்தியமே சேர்ந்து என்ன பைத்தியக்காரத்தனை பண்ண போகுதுன்னு நாம்பளும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்கெல்லாம் கீழே போயிட்டானுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவன் வந்துட்டான். ஏய் இருக்கியாடி? இங்கே தாண்டா இருக்கும் வாடா அப்படின்னு. நீங்கள் சோஃபாவில் தான் படுத்துருப்பீங்க, என்ன வேலை? வீட்டில் வெட்டியாக தனியாக தானே இருக்கிறீங்க, வேலை ஒன்றும் இல்லை, அதனால் சோஃபாவில் தான் படுத்துருக்குறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? இது யார் வீடுடி? என் வீடு தான். எது உன் வீடா? நம்ப முடியலையே, நான் புதுசாக வாங்கியிருக்கிற வீடுடா. அவ்வளோ காசு உன்னிட்ட இருந்துச்சா என்ன? ஏய் கடை கல்லாலே கை வச்சிட்டியாடி? ஏய் ரொம்ப பேசுகிறேன். நான் சேர்த்து வச்ச சேவிங்ஸில் ஏதோ கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக எந்த ஒரு பைத்தியமும் கொடுத்துச்சு, அதனால் நானும் ஓகேன்னு வாங்கிட்டேன். எது கம்மியாவா? ஏதாச்சும் வில்லங்க வந்துட போகுதுடி. விசாரித்தேன், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த வில்லங்குமே இருக்கிற மாதிரி தெரியலடா. இருக்கிற வரைக்கும் இருப்போம், மூடிட்டு வா, எனக்கு வேறு பசிக்குது அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏய்
இது என்னடி தலையில என்ன அடிபட்டிருக்கா? எப்படி? அதுதான் எனக்கும் தெரியல. நேத்து எதுவும் அடி படல, அப்புறம் எப்படி இது ஆச்சுன்னு எனக்கே தெரியல. பைத்தியமே, எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டு மறந்து ஏதாச்சும் பண்ணி தொலைச்சியான்னு? இல்லடா, எனக்கு ஞாபகம் வரைக்கும் நான் எந்த காயும் படலை. தெரியல, ஏதோ தெரியாம ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ பசிக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு சரி இந்த பக்கம் ஜேகப்பா பாவம் என் பாப்பா நைட்டுலேருந்து சாப்பிடாம எவ்வளோ பசியில் இருந்திருக்குது பத்தியா? டே ஆமாம், நேற்று நைட்டு நடந்தது இவளுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாளா? இல்லை உண்மையாலுமே தெரியலையாடா? என்னடா சொல்கிற சின்ன? இல்லைடா, நைட்டு அவன் வந்து அந்த மாதிரி நடந்த இதெல்லாம் பார்த்தா இவளுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே தான் இருக்கிறா. ஒருவேளை அது மறந்துட்டாளா? இல்லை மண்டையில் அடிபட்டது பழச மறந்துட்டாளா? என்னடா ஜின்னு சொல்ற? டே சுகா, பாரு, அவ அடிபட்டது இருக்குது, ஆனா நைட்டு நடந்தது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லாத மாதிரியும் தெரியாத மாதிரியும் இல்லை காட்டிக்கிறா. அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு நடந்ததை நான் மறக்க வச்சிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, என்னடா சொல்ற? தெளிவா சொல்லுடா, ஒண்ணுமே புரியலடா. அது இல்லடா, இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அதையும் மீறி இவளுக்கு நடந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம யாராச்சும் கூட ஆறுதல் அந்த மாதிரி இருந்தா இவன் நடந்ததை மறந்து சந்தோஷமா இருப்பா. ஆனா இவளோ தனியா இருக்கிறா. அந்த நினைப்பு இவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி இதுக்கப்புறமும் இவ இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஹாப்பினஸும் போய் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை, எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. நடந்த அந்த நினைவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால அந்த நினைவையே நான் அழிச்சிட்டேன். ஓ, இதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான், பாவம் இல்லை. ஆமாம், எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி தனியாக இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதானே? என்ன ஹோபி சொல்கிற? அது இல்லடா, எந்த ஒரு பொண்ணுக்கும் ஒரு துணை கண்டிப்பாக தேவைப்படுதில்ல. அது அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ஹஸ்பண்டு, லவ்வரு, பேபிஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு துணை இருந்தால் தான் இந்த மாதிரி எந்த பொறுக்கியும் கிட்ட வராமல் பொறுக்கிங்கிட்டையும் மாட்டாமல் வாழ முடியுமா என்ன? என்னாச்சு ஓபி? இல்லை சுகா, நீயே நினச்சிப்பார். இந்த மாதிரி இருக்கிற தனியாக இருக்கிற பொண்ணுங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு. ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் ஏதாச்சும் இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல, அக்கம் பக்கத்தில், போகிற வர இடத்துல எல்லாரும், அதுவும் தனியாக இருக்கிற பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. இதுவே ஒரு துணைன்னு இருக்கிறப்ப அவளுக்குன்னு ஆள் இருக்கிறாங்கன்னு ஒதுங்கிக்கிறாங்க. நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கேட்டால் பெண் சுதந்திரமாக தான் நடக்கிறா, பெண் சுதந்திரம்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல, எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? பெண் சுதந்திரம் நைட்டு 12 மணிக்கு படம் பார்த்துட்டு தனியாக வரத்துக்கா? அது இல்லைடா, ஒரு பொண்ணு அதுவும் தனியாந்தோ இவ்வளோ மாதிரி இருக்கிறாங்களே, இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த சமுதாயத்தில் யார் துணையும் இல்லாமல் தனியாக வாழ்ந்து அவளுக்கான ஒரு துணைய அவளே தேடுற வரைக்கும். நேற்று ஒரு பொறுக்கி வந்தானே, அந்த மாதிரி வெறி நாய்ங்க கண்ணில் மாட்டாமல் ஒரு பொண்ணு சந்தோஷமாக வாழ்ந்தானா அதுதான் உண்மையான பெண் சுதந்திரம். அது இந்த ஜென்மத்தில் இல்லை, இனி 7 ஜென்மத்தில் எந்த நாட்டிலையும் கிடைக்காது. கேட்டால் பெண்கள் எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க. ஆம்பளைக்கு நிகராக பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வேலைக்கு போகிற பொண்ணுங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும், எவன் எப்பப்போ கையை பிடிச்சி இழுத்தான், கூப்பிட்டான், அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு நடந்துட்டு தானடா இருக்குதாரம். என்னாச்சு ஹோபி? இல்லை, நீ நினச்சி பாரு, நேற்று இவளுக்கு நடந்துச்சு, ஆனால் நாம் இருந்தோம், ஓகே. ஆனால் இதே மாதிரி உலகத்தில் எத்தனை பொண்ணுங்க இருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்து தானே இருக்குது. அது தைரியமாக இருக்கிற பொண்ணுங்க அதை கடந்து வந்துடுவாங்க.
ஆனால் இதோ இவளை மாதிரி வெகுலியா வெள்ளந்தியா பார்க்க தான் வளர்ந்துருக்கு. ஆனால் வளர்ந்த குழந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு நடந்தா அவங்க அதுக்குள்ளேயே சிக்கி திணறி கொஞ்சம் கொஞ்சமாக வாழும்போதே செத்துக்கிட்டு இருக்கிற நரக வேதனை இல்லை அது. நாம் இருக்கோம், இவளுக்கு இருந்தோம். ஆனால் எல்லா பொண்ணுக்கும் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லலைல்ல. நம்மளால முடிஞ்சது அவன் நினைவை அழிச்சு இப்போ சந்தோஷமா இருக்கிறா. ஒருவேளை அது முடியாம போச்சுன்னா இன்னைக்கு அவ என்ன நரக வேதனை அனுபவிச்சிருப்பா. யாருக்கிட்டையும் சொல்லாம என்ன பண்ணணும்னு தெரியாம கூனி குறுகி ஒரு மூலையில உக்காந்துதானே இருப்பா. இதெல்லாம் எதனால நடக்குது? இந்த சமுதாயம் மாறணுமா இல்லை இங்க இருக்கிற ஆம்பளைங்க மாறணுமா தெரியலடா. உண்மையாலுமே இது எப்ப மாறும் முடியும்னே தெரியல. நேத்து அவ கத்தும்போது ஏதோ நெஞ்சு இதயத்தை இப்படியே உடச்சி எடுக்கிற மாதிரி வலி இருந்ததுடா. இவ யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததில்ல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடக்குறங்கிறப்ப சும்மாவா இருக்க முடியும்? யாரோ எவரோன்னு விட முடியாது இல்ல. தெரியல, ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்குது. அவனை ஏன்டா சும்மா சும்மா விடல. இருந்தாலும் இவனை மாதிரி இருக்கிறவங்க இன்னும் இந்த உலகத்துல சுத்தித்தானே இருக்கிறானுங்க. அதை நினைக்க நினைக்க அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து எரியுதுடா. டே கம்முனுடா. ஆக்ரோஷப்பட்டு நீயே வெளியே காட்டி இந்த வீட்டை இடிச்சு விட்டுறாத, சரியா? என்ன ஜிம்மி நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்கிற? அவன் சொன்னதுல என்ன தப்பு? கரெக்டு, நீ சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. அதுக்காக நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம முன்னாடி நடக்கிறத வேணா நம்மளால தடுக்க முடியுமே தவிர தேடி போய் நடக்கிறத நம்மளால தடுக்க முடியாது. அதுக்கு இந்த சமுதாயமும் அதுல இருக்கிற ஆம்பளைங்க ஹயாங் என்னடா செக்கி எதுக்குடா கத்திட்டு இருக்கிற? அவளையும் நீ காணோம். என்னடா அவங்க பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேயும் போயிட்டாங்க. இதுக்காடா இப்படி கத்தன? கொஞ்ச நேரத்துல அப்படியே உசுரே போச்சு. ஆல்ரெடி உசுறு போய்த்தானே இருக்கிறோம், வாங்க அவளை போய் பார்க்கலாம், இங்க வெட்டி நாய் அடிக்காம. அட பாவி, ஏதோ ஒரு நல்லது ஒரு சின்ன ஒரு நம்மளால முடிஞ்ச கருத்தை சொல்லலாம்னா அதுக்குள்ள இப்படி அணை கட்டிட்டானே. இவ்வளோ நேரம் ஹோபி பேசுறப்ப மட்டும் கம்முன்னு இருந்தான். நானும் வந்துட்டா போதும், இந்த சேக்கே பையன் முண்டி அடிச்சுட்டு வந்துருவானே என் பேச்சு தடுக்க அப்படின்னு சின்ன நினைச்சிட்டேன். இப்போ உங்களை தான் தலைவி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா லீ கடும் கோவத்துல அப்படியே எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி எரிமலை மூஞ்சில வெடிக்கணும் அப்படி உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறான். விட்டா கண்ணுலயே கொண்டு எரிச்சிடுவான் போல, அந்த அளவுக்கு முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க அவனை பார்த்துட்டு ஐ மீன் உங்க வீட்டுக்கு வந்தவனோட பேரு தான் லீ, உங்க ஃப்ரெண்டு. எதுக்குடா முறைக்கிற? உன் முறைப்பு எனக்கு பயமாவே இல்லை, சிரிப்பா வருதுடா. நீ ஒரு காமெடி பீஸுடா. இந்த மாதிரி முறைச்சா ஐயோ முறைக்கிறான்னு பயப்படவா முடியும்? சிரிப்பு வருதுடா, என்னால சிரிப்பை அடக்க முடியல. கொஞ்சம் முறைக்கிறத கம்மி பண்ணி வேலையை பார்க்குறியா? என்னடி இது? என்னது ஏதோ சர்ப்ரைஸுன்னு? எங்க அந்த சர்ப்ரைஸு? இதுதான் அந்த சர்ப்ரைஸா? ஆமாண்டா, இதுக்காடி என்ன லீவ் போட்டு வர சொன்னேன். வேற என்னடா பண்ண சொல்ற? நானும் எவன்கிட்டயோ கேட்டு பார்த்துட்டேன், காசும் கொடுக்குறேன் வந்து பண்ணுங்கடான்னா பண்ணவே மாட்டேங்கிறானுங்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கு வாட்சாடிமே நீ மட்டும்தானே. அதுதான் வேலைன்னு சொன்னா வருவியா? அதனால தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி வர வச்சேன். அடி பாவி, நானும் என்னென்னமோ நினைச்சு வந்தேன். கடைசியில தோட்டக்காரனாக்கி என்ன உட்கார வச்சுட்ட பாத்தியா? நான் என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன், ஒன்னு அதுக்குள்ள கனவு கண்டு கோட்டை இல்லாம நான் கட்ட சொன்னேன். அது ஓன் தப்பு. என்னை பத்தி தெரிஞ்சும் நீ கோட்டை கட்டினில, அதுதான் இடிச்சு தரிமட்டம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும் சொல்லி தொட. அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்டர். இங்க இருக்கிற இந்த கார்டனிங் கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கேயும் கிளீன் பண்ணிட்டா வேலை பண்ணிட்டு அவ்வளோதான். முழு தோட்டக்காரனாவே மாத்திட்டல. பண்ணுடா, ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டேன்னு. எனக்கு வலி வேற வலி, எனக்கு கழுதிக்கு வாக்கப்பட்ட வாங்கித்தான் ஆகணும்.
வேற வழி சொல்லி செஞ்சு தொலைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்தவனுங்க பார்த்து விழுது விழுது சிரிக்கிறானுங்க. பேசுனா கேட்டுருவாங்க, அட பாவி மனுஷி, ஒரு பையனை எப்படியெல்லாம் ஏமாத்தணும் இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்படித்தான் தெரியுது. எப்படி பேசி வர வச்சு தோட்டக்காரனாக்கிட்டா பார்த்தியா ஜேகே. ஆமாண்டா சிமினு, நம்ம வேலையை இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன அவகிட்டயா அவங்கிட்டயா? அவ வேணாம், அவ கொஞ்ச நாள் போகட்டும். இப்போ தானே இவன் வந்திருக்கான், இவன்கிட்ட கொஞ்சம் காட்டலாமா? காட்டலாம், ஆனால் ஹயான்ஸு அப்படின்னு பின்னாடி திரும்பி வந்து அவங்க இவனுங்க பேசுறதை கேட்டு அப்படியே முறைச்சிட்டு இருக்கானுங்க. என்ன ஹயான்ஸ் முறைச்சிட்டு இருக்கிறீங்க? என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? இல்லை ஜின்னு, இவனுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டலாமே, கொஞ்சம் சூடு பிடிக்குமேன்னு பார்த்தேன். ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம் சரியா? சுஹாயாங் ப்ளீஸ், ரொம்ப போர் அடிக்குது. அவங்க பார்க்க அவங்க வேலையை செய்யிட்டு நாங்கள் பார்க்கல என் வேலையை எங்கள் வேலையை செய்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்களேன். வேண்டான்னு சொன்னால் விட்டுருங்கடா. பாப்பா பாவம், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பாப்பா பயந்துருவாள். ஐயோ ஹோபி, ரொம்ப நெஞ்ச நக்கிற ஹோபி நீயே. ஏய் கம்னு இருக்க மாட்டீங்களாடா? டெவி நீயுமாடா எங்க கூட சேர்ந்து பண்ற வேலையை நீ ஹயம் கூட சேர்ந்து இப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா நாங்க 2 பேர் மட்டும் என்னடா பண்ணுவோம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஏதோ வீரப்ப மாதிரி வெறப்பாவே இருக்காது. எங்க கூட வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணு. உயிரோட இருக்க மாத்தான் ஒன்றுத்தையும் கழட்டல, இப்பதான் ஆவியா தானே இருக்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறோம், வந்து தொலைடா அப்படின்னு இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடானுங்க. அந்த பக்கம் ஹயான்ஸ் லைனு இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. நல்லா இருக்கிறவனையும் நாசமாக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டானுங்க பாரு. விடு ஆரம், அவனுங்க ஏதோ பண்ணிட்டு போறானுங்க, பெரிய அளவு பாதிப்பு இல்லாம நாம பாத்துக்கலாம் விட்டு. குழந்தைங்கன்ட்டு பார்த்துட்டு இருந்தோம், இப்பயும் அதே குழந்தை மாதிரியே தான் இருக்கிறானுங்க, என்ன பண்றது அப்படின்ட்டு அவனுங்க இந்த பக்கம் போயிடறானு. இந்த பக்கம் நீங்க முன்னாடி கார்டன், இந்த செடி கொடி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பேசிகிட்டே தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் நம்ம 3 பாய்ஸ் கொஞ்சம் வெறப்பாவே தான் இருக்கிறான். அவனுக்கு என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும். இவனுங்க தான் 2 நாட்டி குட்டீஸ், ஏதாச்சும் பண்ணி அவனு துடிக்கிறானுங்க. என்ன பண்ண போனானுங்களோ யாருக்கு தெரியும். இந்த பக்கம் நீங்கள் பேசிட்டு அந்த பில்லு அதெல்லாம் வெட்டிட்டு மம்முட்டி இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்கள. இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு வேலைக்கு வந்துடுவதானடி? நாளைக்கும் வரணுமா? ஆல்ரெடி 1 வாரம் லீவ். அந்த சொட்ட மண்டை என்ன ஏற்றிட்டு இருக்கிற மரியாதையா வந்துரு. சரி வரேன், வேற வழி, சோத்துக்கெல்லாம் காசு வேணும்ல, செலவுக்கெல்லாம் வந்துதான். ஐயாவா ரொம்ப சலிச்சுக்கிட்டே, என்னமோ பெரிய ஆளு மாதிரி பண்ணாத, நீ வந்தாதான் உனக்கு சோத்துக்கு, அதை புரிஞ்சாலே தன்னால வேலைக்கு வந்துடுவேன். சரிடா, அதையே ஏண்டா சொல்லி காட்டுற, இங்க பாரு என்ன வெங்காயம் வெட்டி கிழிச்சியோ ஒழுங்கா பண்ணு போ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் அவன் வந்து இந்த மண் வெட்டியை வச்சு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்ல, அப்போ வந்து நம்ம ஜேகே தான் ஏதோ பண்றான், மண் வெட்டி பறந்து போய் வந்து, டெய்லி என்னடா பண்ற, கம்முன்னு வேலையை பக்கமா என்னடா தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கிய? நான் எதுவும் பண்ணல, நான் வெட்டிட்டு தான் இருந்தேன், திடீர்னு தூரமா போய் விழுந்துச்சு. அதுவே தானே பறந்து போய் விழுந்துச்சா? என்ன ரக்க இருக்குதா என்ன இருக்கு? ஒழுங்கு மரியாதையே வேலை பாரு. என்னை கடுப்பேத்தினா அவளை அப்ப நான் பத்திரக்காலியா மாறிடுவேன். நம்புடி, நான் எதுவும் பண்ணலடி, வெட்டிட்டு தானே இருந்தேன், அது திடீர்னு தூர போய் விழுந்துச்சுடி. வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன சொல்லணும் எல்லாம் சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கலாம், இல்லைன்னா மவன் அவ்வளோத்தான் நீ. சரி, நான் என்ன பண்ணேன்? ஒருவேளை நம்ம கை தவறி தூக்கி போட்டோமா? அந்த அளவுக்கு நம்ம கை ஒன்றும் வீக் இல்லையே, தெரியல, ஏதோ தெரியாம இருந்திருக்கும் அப்படின்னு அவன் எடுத்து திரும்ப இது பண்ணிட்டு இந்த பக்கம் ஜேகேவும் ஜிமினும் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கும். இந்த டைம் நான் அதையே பண்ணது, வேற ஏதாச்சும் பண்ண, வேற என்ன பண்றது? பண்ணட்டா? பண்ணு.
அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் லீ வந்து அதை மறுபடியும் இருக்கிற பில்லெல்லாம் வெட்டித்தானே இருப்பான். இப்போ திடீர்னு தொப்புன்னு கீழே வந்துடுறான். பார்த்தா மூஞ்செல்லாம் ஒரே மண். திரும்பி என்னடா சத்தம் நீங்க திரும்பி பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற? ஏன் நான் எதுவும் பண்ணலடி, பின்னாடி இருந்து யாரோ என்ன தள்ளி விட்டுட்டாங்களே. ஆமா, இந்த வீட்டுல நம்மள தவிர இன்னும் 10 பேய் 15 பிசாசு இருக்குது பாரு வந்து தள்ளி விடுறதுக்கு. ஏய், வேலைய பாருன்னா வேலைய பார்க்கணும். இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்க கூடாதுன்னு நான் ஒன்னுட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்னா இல்லையா? அப்புறம் எதுக்குடா? இல்லடி உண்மையுமே பின்னாடி இருந்து யாரும் தள்ளி விட்ட மாதிரி தாண்டி இருந்துச்சு. இங்க பாருடா, வேலை செய்யணுமேனு பயந்து ஏமாத்திட்டு இந்த மாதிரி சின்ன புள்ள மாதிரி ஏதாச்சும் கதை சொல்லிட்டு இருந்த மொபன அவ்வளவுதான். இன்னைக்கு முழுசு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் நீ வீட்டுக்கு கிளம்புற. இல்லைன்னா எத்தனை நாள் ஆனாலும் இங்க கடந்து வேலை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். புரியுதா? ஏன்னா உண்மையை தாண்டி சொல்றேன், யாரோ தள்ளி விட்டாங்கடி என்ன பின்னாடி இருந்து. ஏய், இதையே சொல்லிட்டு இருந்தா உண்மையுமே நான் வந்து உன்னை தள்ளி விட்டுருவேன். அப்புறம் அவனை அவ்வளோத்தான், நீ மரியாதையா வேலை செய்ய. சரி செய்யறேன். என்ன ஒரு வேலை காலு தடுக்கி எது விழுந்துட்டேன்னா? இல்லையே, பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரி தான் நினைச்சு. அது எப்படி? ஐயோ, என்ன முதல்ல முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பணும். இவகிட்ட இருந்தா இன்னும் பாத்ரூம் கழுவு கூட விட்டுருவா அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இடையில சில பல இதுதான் அந்த 3 பேரும் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கல்லு அங்க ஒரு கொஞ்சம் பெரிய கல் மாதிரி இருக்கு. அதை தூக்கி அந்தாண்டு ஓரமா போடலான்ட்டு தூக்க ட்ரை பண்ணி, ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு கத்து. லீயா அரண்டடிச்சு கீழே விழுந்துட்டா. என்னடி ஆச்சு? எதுக்கடி இப்ப கத்துன? ஐயோ டே கைய வலிக்குதுடா, முடியலடா. டி என்னடி பண்ண? கை வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கு. என்னடி ஆச்சு? இல்லடா, இந்த கல்லை தூக்கலாம் தான் தூக்கினேன். ஆனா இந்த ரைட் சைடு ஷோல்டரு தெரியல, ரொம்ப வலிக்குதுடா, முடியலடா. என்னடி இந்த கல்லை தூக்க முடியாமையா கத்தன? ஆமாடா, என்னன்னு தெரியல, ரொம்ப வலிக்குதுடா, பயங்கரமா வலிக்குதுடா, முடியலடா. ஏய் இரு அப்படின்ட்டு உங்க ரைட் சைடு ஷோல்டர் கிட்ட லைட்டா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி பரதேசி நாயப்பால். நானே வலிக்குதுன்னு கத்திட்டு கிடக்குறேன். இதுல இன்னும் மைத்துக்கிட்ட வந்து அழுத்திட்டு இருக்கிறேன். வலிக்குதுடா. ஐயோ கடவுளே, உண்மையிலுமே அவ்வளோ வலிக்குதாடி? ஆமாண்டா, என்னன்னு தெரியல, இவ்வளோ நேரம் இல்லாம இப்ப திடீர்னு ரொம்ப வலிக்குதுடா, முடியலடா. சரி இரு என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நார்மலா வீட்டுக்கு என்ன பனியன்னு ஸ்கர்ட்டு தானே போட்டிருப்பீங்க. அதான் ஆஃப் கை பனியன் தானே. அதை லைட்டாக கையை மட்டும் மேலே தூக்கிட்டு போகுது. பார்த்தா அப்படியே ரெட்டிஷாக செவந்து போய் இருக்குது. லைட்டாக வீக், இந்த ரத்த கட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரத்த கட்டி போய் செவந்து போய் அப்படி இருக்குது. என்னடி பண்ணி வச்ச? இப்படி வீங்கி ரத்தம் கட்டி கிடக்குது. என்னடா சொல்ற? இங்க பாரு கண்ணை வச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நான் எதுவும் பண்ணலடா. இன்னைக்கு தாண்டா அது நீ வரவும் தாண்டா இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி கூட நான் எதுவுமே பண்ணலடா. எப்படா? எங்கேயோ போய் இடிச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு கை வலிக்குதுன்னு இப்போ வந்து கத்திட்டு கிடக்குறியா அப்படின்னு பின்னாடி தலையில அடிப்பீங்களா, அந்த மாதிரி அடிக்கும். ஐயோ அம்மா, திரும்பவும் அலறீங்க. இப்ப என்னடி நான் கையை சத்தியமும் தொடவே இல்லடி, எதுவுமே பண்ணலடி. அது இல்லடா, தலையில அடிச்சு தலையும் வலிக்குதுடா. என்னடி சொல்ற? ஆமாண்டா, நீ அடிச்ச இடத்துலயும் வலிக்குதுடா. அது எப்படி?
காலையிலேருந்து நல்லா தின்னுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் ஒன்றும் வலிக்கல. இப்போ இந்த கல்லை தூக்குனதும் கை வலிக்குது தலை வலிக்குதுன்ட்டு இருக்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? டே சத்தியமா எனக்கும் தெரியலடா, நீ அடிச்ச இடமும் வலிக்குது, இந்த கையும் வலிக்குதுடா, முடியலடா அப்படின்னு இந்த பக்கம் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. கண்ணு தண்ணி வந்துச்சு. உண்மையாலுமே அவ்வளோ வலிக்குதாட்டிங்குது. தலையை தொட்டு பார்த்தா தலையிலையும் ஏதோ வீங்கின மாதிரி தான் இருக்குது. என்னடி தலையிலையும் முட்டி முளைச்சிருக்குது, என்னடி பண்ணன? டே சத்தியமா நான் எதுவும் பண்ணலடா, உண்மையாலுமே நம்புடா, வலிக்குதுடா, ஏன்டா நீ வேற. சரி வா, வீட்டுக்குள்ளே போய் எதாச்சும் பண்ணி தொலைப்போம் அப்படின்ட்டு இந்த பக்கம் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. இந்த பக்கம் உங்களை அவன் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா நீங்கள் சத்தம் போட்டதில் எல்லாருமே உங்கள் பக்கத்தில் தான் வந்து நின்று இருப்பானுங்க, அந்த 7 பேரும். பட் உங்களுக்கு தான் எதுவும் தெரிஞ்சிருக்காதுல்ல. அப்படியே இப்போ நம்ம 4 பாய்ஸ் ஹயாங் லைன்ஸ் மொத்தமாக அப்படியே அந்த 3 பேர்த்தையும் பார்த்து முறைன்னு அப்படி ஏதோ தீக்கண்ட அனல் மாதிரி அப்படி முறைக்கிறானுங்க. அந்த 3 பேரும் பக்கன்னு ஏதோ திருட்டு மொழி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. வந்து நான் எதுவும் இல்லை, இவனுங்க தான் அப்படின்னு ஜேகேவும் ஜிமினையும் கையை காட்டிட்டானுங்க. டப்பாவி மாட்டி விட்டான் பண்ணி பயலை அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் திருத்துன்னு முடிச்சுட்டே இருக்கிறாங்க. டேய் என்ன ஹாபி, என்னடா பண்ணீங்க? நாங்கள் எதுவும் பண்ணலை ஹாபி. உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க அவளை? ஆரம் சத்தியமா நாங்கள் எதுவுமே பண்ணல ஆரம், நம்பு ஆரம். ஏய் உங்களெல்லாம் எப்படிடா நம்ப முடியும்? நீங்களே வந்ததுலேருந்து ஏதாச்சும் பண்ணணும் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணீங்க நேற்று நைட்டு? ஐயோ ஜின்னு, நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஜேகே மேலே சத்தியமாக நாங்கள் 2 பேரும் எதுவுமே பண்ணல. டேய் என் மேலே எதுக்கா சத்தியம் ஓ மேலே சத்தியம் பண்ணிக்கிற? ஜேகே கொஞ்சம் கம்முன்னு ஜேகே. ஜிமீன் அங்கே என்ன பேச்சு? இல்லை சத்தியமாக நாங்கள் எதுவுமே பண்ணலை. உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா? சுகா நீயாச்சும் நம்பூட எங்களை. உங்களை நம்ப முடியாம தான் கேள்வி கேட்குறேன். என்ன ஹயம், நேற்று நைட்டு என்ன பண்ணானுங்க அவனுங்க? உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குது, மரியாதையாக சொல்லிவிட்டு அவனுங்க கூட சேர்ந்து நீ எதுவும் மறைச்சிட்டு இருக்காத அப்படின்னு பின்னாடி லைட்டாக ஓர கண்ணா 2 பேர்த்தையும் பார்க்குறான். வேணாண்டா அப்படின்னு அவனுங்க சைகை கட்டானுங்க. அங்கே என்ன பார்வை? உங்களை பார்த்து சொல்ல என்ன பண்ணானுங்க? ஆக்சுவலி நேற்று நைட்டு என்ன நடந்திருக்குன்னா, அதாவது நீங்கள் கூட ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொறுக்கி வந்து நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருப்பான். நீங்கள் அடித்து பிடிச்சி ஓடவும் அவன் உங்களை செவுன்னிலேயே விட்டு நீங்கள் மயங்கி விழுந்திருப்பீங்க. அப்போ அவன் காஞ்ச மாடு கம்பில் பாஞ்ச மாதிரி உங்கள் மேலே பாஞ்சிருப்பான்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இப்போ பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் எதுவும் நடக்கலை. இப்போ உங்கள் மேலே அப்படியே உங்கள் மேலே படுக்க வரும்போது டக்குன்னு நீங்கள் இந்த பக்கம் நவுந்திருப்பீங்க. அவன் அப்படியே கீழே விழுந்து அவனோட மூக்கு அடிபட்டிருக்கும். என்னடா இது? ஆனால் நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. என்னடா இது? எப்படி நவுந்தா? சரக்கு கூட அடிக்கல, அப்பயுமே போதை மாதிரி. என்னடா இது, பீஸு கிடைச்சும் இப்படி பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு தான் ஓவரா சரக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு சரக்கும் அடிக்கலையே, அப்புறம் எப்படி விடு? இப்போ என்ன அதை பற்றி யோசிச்சு இதை விடவா வேணும் அப்படின்னு திரும்பவும் நீங்கள் லைட்டாக நவுந்திருப்பீங்கள்ல. உங்கள் மேலே திரும்பவும் வந்து படுக்க வரான். அப்போ அவன் தூரம் போய் விழுந்துடுறான். வேற யாரு? நம்ம பாய்ஸ் தான் இருக்கிறாங்க. ஏன்னா யாரு கண்ணுக்குன்னு தெரிய மாட்டாங்கல்ல. இது ஒரு ஹாரர் ஸ்டோரி தான். ஆனால் இந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, இந்த பேய் படத்தில் வர மாதிரி சத்தம் போட்டு அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் எனக்கெல்லாம் கொடுக்கவே தெரியாது. நான் அப்படியே சொல்கிறேன், வேணா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிங்க. பயமுறுத்த எனக்கு தெரியாதுப்பா, அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். ஆனால் அந்த செல்லம் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குன்னாங்க, அதனால் ட்ரை பண்ணேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்களாக பண்ணிக்கோங்க, எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே? அந்த பக்கம் அப்படியே பறந்து போய் விழுந்துடுறான். அப்போ என்னடா இங்கே நடக்குது? நான் இப்படி இங்கே வந்து விழுந்தேன்? வீட்டில் யாராச்சும் இருக்காங்கன்னு? யாரும் இல்லையா? அப்புறம் எப்படி? ஐயோ, கை வேற ரொம்ப வலிக்குது.
இவளும் மயக்கத்தில் தான் இருக்குதா? சரக்கு அடிக்காமே போதை ஏறின மாதிரி இப்படி பைத்திய மாட்டா இருக்குது. கடவுளை சீக்கிரம் இவளை முடிச்சு விட்டு போகணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு திரும்ப வரான். திரும்பவும் தூக்கி செவுத்து மேலே எறிகிறான். நம்ம பாய்ஸ் தான் எல்லாம் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா, என்னடா நடக்குது இங்க? எவன்டா என்ன அடிக்கிறது? கொஞ்ச நேரம் வந்து அடிங்கிட்ட ஆம்பளையா இருந்தா. டேய், நாங்களே பேய்ங்க, உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? உன் கண்ணுக்கு நாங்கள் தெரியணுமா? ஹொபி காட்டிடலாமா நம்ம யாருன்னு? ஜின்ன, இவனுக்கெல்லாம் நம்ம யாருன்னு காட்டி தான் புரிய வைக்கணும். பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவன் கீழே விழுந்திருப்பான்ல. அவன் எந்திரிச்சு திரும்ப உங்ககிட்ட வந்து உங்கள் காலை பிடிச்சி தான் இருக்கிறான். நீங்கள் இன்னும் மயக்கத்தில் அப்படியே தான் இருக்கீங்க, எந்திரிக்கவே இல்லை. உங்கள் காலை பிடிச்சி இழுக்கவும் உங்கள் காலாலே அவனை உதச்சி விட்டுட்டீங்க. ஐயோ, ஏய், அப்போ நீ முடிச்சிட்டு தான் இருக்கிறியாண்டி? இன்னும் மயக்கம் இல்லையா? அப்படின்ட்டு வயிற்ற பிடிச்சி நல்லா ஃபோர்ஸாகவே தான் உதச்சிட்டிங்க. வயிற்ற பிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து பார்த்தா நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. ஏய், எந்திரிச்சு, இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு உங்கள் கன்னத்தை போட்டு சப்பு சப்புன்னு அப்படியே சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு இருக்கிறான். அவன் கன்னத்தில் அப்படியே பொலீர்னு ஒரு அடித்தான் வந்து விழுது. அப்படியே பல்லெல்லாம் தெரிச்சு விழுந்து ரத்தம் வாயிலேருந்து ரத்தம் வந்து 10 அடி பறந்து போய் விழுறோம். யாரோட ஆம்பளை அந்த நேரில் வந்து அடிங்கடா, பொட்ட மாதிரி பின்னாடி ஒழிஞ்சு நின்று அடிக்கிறீங்க அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் கத்திட்டு இருக்கிறான். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த ஊரில். நீங்கள் அவனை தவிர வேற யாரும் இல்லை. எவனும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் எவன்டா அடிக்கிறீங்க? மயராண்டிங்களா? முன்னாடி வாங்கடா அப்படின்னு அவன் அந்த பக்கம் கத்திட்டு உங்ககிட்ட தான் கிட்ட வந்து உங்களோட முடியை பிடிச்சி அப்படியே தூக்கி நிறுத்துறான். நீங்கள் இன்னும் மயக்கத்தில் இருக்கனால ஸ்டடியாக நிற்கல, கீழே விழ போகிறீங்க. உங்களை 2 கன்னத்துலேயும் மாறி மாறி சப்பு 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 சப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏய், எந்திரிட்டு என்னடி கண்கட்டி காட்டிட்டு இருக்கிறியா? எவனும் ஆளு தெரியாதெல்லாம் அடிச்சிட்டு இருக்க, நீ இன்னமும் மயங்கின மாதிரி விளையாடிட்டு இருக்கிற, எந்திரிட்டு அப்படின்னு கண்ணங்கனமா அப்புறம் ஒரே ஓத அவனை பறந்து போய் செவுத்துல மோதி கீழே விழுந்துடுறான். நீங்கள் விழுவில் அப்படியே ஸ்டடியாக நின்றுட்டு இருக்கிறீங்க, ஆனால் மைக்கில் தான் இருக்கிறீங்க. எவன்றது அடிக்கிறது? மயராண்டிங்களா? வாங்கடா முன்னாடினா, கோலை மாதிரி ஒளிஞ்சு நின்று அடிக்கிறீங்க அப்படின்னு அவன் கத்திட்டு பார்த்தா நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. அவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படி பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படி இவன் மயக்கத்தில் இருக்கிறாளே, எப்படி இப்படி ஸ்டடியாக நிற்கிறா அப்படின்னு உங்கள் கிட்ட வரான். அது எப்படி சொல்கிறது, அவன் கிட்ட வந்து உங்களை முன்னாடி பின்னாடி சுற்றி பார்க்குறான். அப்படியே நீங்கள் மேலே பறக்குறீங்க. இதெல்லாம் யார் பண்ணுற வேலைன்னு உங்களுக்கு தெரியும். மேலே பறக்குறீங்க. அவனுக்கு ஒரு நிமிஷம் அல்ல பின்னாடி 2 அடி தள்ளி போய் வந்துட்டு, இப்படி இப்படி பறக்குறாளா? எப்படி? என்னடி கண்கட்டி வித்ததாச்சு காட்டுறியா என்ன? ஏய் அப்படின்னு அவன் எந்திரிச்சு உங்களை கீழே இழுக்க பார்க்குறான். முடியவே இல்லை. அப்படியே ஒரு சொலட்டி திரும்பவும் 10 அடி தள்ளி போய் விழுவுறான். நீங்கள் இன்னும் அந்த இடத்துலயே பறந்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அவன் அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி இது? ஏன்டா அது? என்ன மேஜிக் கட்டி என்ன பயமுறுத்த பார்க்குறீங்களா? எவனாக இருந்தாலும் சாவடிப்பேன், யாராக இருந்தாலும் வெட்டுவேன். என்ன எனக்கே ஆட்டம் கட்டுறீங்களா? உங்களோட பெரிய ஆளுங்களை பார்த்தவன் நான். என் முன்னாடி மட்டும் வந்து நீங்கள் கொன்று புதைச்சிடுவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள பயந்தானு வெளியே காட்டிக்காம அப்படியே மிரட்டுறாராம். ஹயான்ஸ், இங்கே பாருங்க, நாமளே ஆல்ரெடி செத்து தான் இருக்கிறோம். நம்ம இவன் கண்ணு முன்னாடி போய் நின்னா நம்மளை கொண்டு விடுவோம். நம்ம போய் நிற்கலாமா? எப்படி அவன் நம்மளை கொல்றான்னு பார்க்கலாமா அப்படின்னு இந்த பக்கம் ஜேகேவும் ஜிமின்னு நக்கலா கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு நம்ம முகத்தை காட்டாம ஓட்டணும்னு நினைச்சேன்டா, ஆனா உங்க முகத்தை பார்த்து பதறி அடிச்சு உயிர் போகத்தான் ஓடுவேன் அப்படின்னு அவன் இருக்கும்போது நம்ம காட்டுறதுல தப்பு இல்ல அப்படின்னு இந்த பக்கம் ஆரம்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் அவன் இன்னும் கத்திக்கிட்டே இருக்கிறான். உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். நீங்க அந்த இடத்துல பறந்துட்டு
இன்னமும் மயக்கம்தான் உங்களுக்கு. பறந்துட்டே அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கிறீங்க அந்த இடத்துலையே. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். எவன்டா அது அப்படின்னு அவன் பகல பைத்தி மட்டும் கத்திட்டு இருக்கிறான். நீங்கள் பறந்துட்டு இருக்கிறீங்கள, நம்ம வீமென்க்கு 3 பேர் இந்த ஏ அவ பாத்தியா பறந்துட்டு இருக்கிறா. ஏய், அது நாம் பண்ண வேலை, அவனுக்கு தான் நான் பறக்கலை தெரியுதுல்ல அப்படின்னு வீ சொல்ல, அது இல்லடா ஹயாங்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்துக்கிட்டோம், நாம் இவளை பார்த்துக்கலாமா. என்ன ஜேகே சொல்கிற? அது இல்லை, இருந்து நான் சொல்கிறேன். இங்கே பாருட்டே, அவங்க அவனை பார்த்துக்கிட்டோம், நாம் இவளை வச்சு கொஞ்சம் விளையாடலாமே. என்னடா விளையாட்டு வேண்டி கிடக்குது, வந்தவனை பார்க்குறோம் மயங்கி கிடக்கிறவகிட்ட என்னடா உங்களுக்கு விளையாட்டு வேண்டி கிடக்குது. டேய், இவன்கிட்ட எதுக்குடா சொன்னேன், இப்போ பாரு ஒரே எகறான். ஓ சரி, நீ போய் அவனுங்களை பாரு, நான் இவளை பார்க்குறேன். அது என்ன, இப்போ என்ன விட்டுட்டீங்க? பின்ன நீ தான் நல்லா ஒழுங்கு மாதிரி பேசுறியா, அப்புறம் ஒன்றை கூட்டு சேர்த்து நாங்கள் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்ன பண்ணலாமோ 3 பேர் சேர்ந்தே பண்ணலாம். அப்போது ஹயாங்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லலை, சரி வா அப்படின்னு இந்த பக்கம் இவங்க உங்களை நீங்கள் பார்ட்னர் தானே இருப்பீங்க, உங்ககிட்ட வராங்க. அந்த பக்கம் நம்ம ஹயாங்ஸில் இன்னும் 4 பேரும். டேய், இவன் ஓடுவான்னு பார்த்தா ஓடல, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு அவன் தான் ஆசைப்படுறான்ல, முன்னாடி வாங்கடான்ட்டு போய் நிற்போம். ஆசை தீர கொண்டுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க அந்த பக்கம் பேசிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம 3 பாய்ஸும் நீங்கள் பறந்துட்டு இருக்கீங்க. அவங்கள அப்படியே சுற்றி இந்த பம்பரம் சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி சுற்றிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏய், இந்த டைம் நான் சரி, ஆளுக்கு ஒரு ரவுண்டு தான், அதுக்கு மேலே போனீங்கன்னா அவனை நான் கடுப்பாயிடும் பார்த்துக்க அப்படின்னு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்ல, சரிடா அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே உங்களை பொறுமையாக கீழே இறக்கி நிற்க வைக்கிறானுங்க. நீங்கள் இன்னும் மயக்கத்திலே தானே இருக்கீங்க. இந்த பொம்மலாட்டம் தெரியல, கயிறு கட்டி பின்னாடி இருந்து கயிறு ஆட்டுவாங்க, அது நடக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரி உங்கள் 2 கையும் மேலே தூக்கிட்டு முடியெல்லாம் முன்னாடி வச்சுட்டு இந்த பேய் நடந்து வந்தோம். இப்போ நாமெல்லாம் மனுஷரா பேய் வேஷம் போட்டு இப்படி முன்னையெல்லாம் முன்னாடி வச்சு போட்டு கையை தூக்கி நடப்போம். அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு எட்டாக அவங்களை நடக்க வச்சுட்டு இந்த பக்கம் செம்மையாக அவங்கள வச்சு நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த பக்கம் அவனா என்னமோ கத்திட்டு தான் கிடக்குறான். டேய், இவன் வாய் அடங்காது, நாம் தான் அடக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவன் முகத்துக்கு முன்னாடி நம்ம 4 பாய்ஸும் வந்து கத்துறாங்க பாரு. கத்து அவனுக்கு அல்லு அவ்வளோத்தான். அப்படியே அது எப்படி இந்த பேயை பார்த்து தான் எப்படி வரணும் அந்த மாதிரி அப்படியே இருக்கிறான். இது அப்படின்ட்டு அவனுக்கு என்ன பேசணும் எது பேசணும் ஒன்றும் தெரியல, அப்படியே நிற்கிறான். இந்த சவுண்டு கேட்டு நம்ம 3 பாய்ஸ் உங்களை சம்பவம் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்களே, அவனுங்க திரும்பி பார்க்க, ஹயாங்ஸ் நாங்களும் வரணும்னு சொன்னோம்ல, எங்களை விட்டுட்டீங்க, இந்த குழந்தைங்கள வச்சு முடியலடா சின்ன முடியலை அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஹோபி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இப்போ வந்து அவனோட நம்ம 4 பாய்ஸோட உருவம் இந்த கருப்பா பேய் எப்படி தெரியும், கருப்பா கண்ணு மட்டும் சிவப்பு கலர்ல, அந்த மாதிரி அவனை சுற்றி தான் இருக்கிறானுங்க. இப்போ அவனுங்க உருவம் நம்ம பாய்ஸோட உருவம் அவனுக்கு தெரியுது. அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்காராம். நாங்கள் வரேன்னு சொன்னோம்ல, அதுக்குள்ளே என்ன பண்ணீங்க? ஷோ, நீங்கள் அங்கங்கடா ஒன்றுக்கு வேலை, வாங்கடா சீக்கிரம் அப்படின்ட்டு இப்போ நம்ம 3 பாய்ஸ் திரும்பவும் அவ்வளோத்தான். அவன் அப்படியே மயங்கி விழுந்துவேன், செத்தானா உயிரோட இருக்கிறானா ஒன்றும் தெரியல, அப்படியே வந்து. டேய், என்னடா நாம் இவனை சம்பவம் பண்ணலான்னு பார்த்தா இப்படி மயங்கி போயிட்டான், ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஹோபி தான் ரொம்ப அதுதான் ஒரு வருத்தமாக கேட்குறாரா. விடுடா, மயங்கனாலும் அவனை சும்மாவே விடக்கூடாது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். இனிமேல் எந்த பொண்ணையும் தொடணுங்கிற நினைப்பு கூட அவனுக்கு வரவே கூடாது. அவன் பொண்டாட்டிய கூட
அவளோட அனுமதி இல்லாமல் தொடக்கூடாதுங்கிற நினைப்பு தான் அவன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது நம்ம 3 பாய்ஸும் அவங்கள சம்பவம் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்களே. அப்போ வந்து நம்ம ஜேகேவும் ஜிமின்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீ ஒரு டைம் பண்ணல, நான் ஒரு டைம் அப்படின்ட்டு விளையாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அப்போ இவனுங்க இப்படித்தான் பண்ணுவானுங்க அப்படின்னு நம்ம வீத்தான் அவனுங்க போட்டுட்டு சண்டை நாம் வச்சு சமம் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களை சும்மா லைட்டாக தூக்கியிருப்பான். அப்போ தான் இந்த சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்கவும் தொப்புன்னு கீழே விழுந்துட்டீங்க. இதை நம்ம 3 பாய்ஸுமே கவனிக்கலை. அவனுங்க அந்த பக்கம் போய் அவனை பயமுறுத்துற வேலையை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் உளுந்து கிடக்குறீங்க. இது வந்து நம்ம 4 பாய்ஸும் பார்க்கல, நம்ம 3 பாய்ஸும் பார்த்துட்டு என்னடா ஏதாச்சும் அடிபட்டுச்சா என்ன? நீங்கள் தானே அவளை வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா பண்ணீங்க? நாங்களாம் எதுவும் பண்ணல. சரிவா ஹயங்ஸ் பக்கத்துக்குள்ளே அவ்வளோ எடுத்து சோஃபாவில் போட்டுடலாம் அப்படின்னு அவனுங்க தூக்கி சோஃபாவில் போட்டானுங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம பண்ண வேலையால் தான் உங்களுக்கு அந்த ஷோல்டர் வலியும் அந்த மேலே பறந்துட்டு இருந்திருப்பீங்க. தொப்புன்னு கீழே விழுவும் கொஞ்சம் ஷோல்டர்லேயும் தலையிலையும் தான் அடிபட்டிருக்கு. நம்ம பண்ண வேலை நம்ம வந்து நம்ம ஜேகேஜி மீன் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த டெலிவரி பாய் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு தரமான சம்பவமாக பண்ணி அவனை தூக்கி போட்டாச்சு. அவளை தான் அவன் உயிரோடு இருக்கிறானா சேர்த்துட்டானா எந்த மூலையில் இருக்கிறான் என்ன இது எதுவுமே தெரியல. அப்புறம் உங்களை தூக்கி உங்கள் காயத்துக்கு மருந்து விட்டு, அதாவது தலையில் லைட்டாக ரத்தம் வந்துருக்குல்ல, அதுக்கு மருந்து போட்டு உங்களை பெட்டில் படுக்க வச்சு காலையில் எழுந்திரிச்சா உங்களுக்கு எந்த ஞாபகமும் இல்லை. அது வந்து அந்த ஞாபகம் இல்லாத மாதிரி ஒரு ஆள், நம்ம 7 பாய்ஸில் ஒரு ஆள் தான் அந்த மெமரிஸை போக்கி இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் தான் சொல்லவும், அப்போது நீங்கள் பண்ண வேலை தானே இதெல்லாம் அப்படின்னு இந்த பக்கம் சுகா கேட்க, ஹயாங்ஸ் நாங்கள் எதுவும் பண்ணல, நீங்கள் அவனை எங்களை விட்டுட்டு போன வேறையில் நாங்கள் வந்தோம். அவ இடிச்சுக்கிட்டா, மயக்கத்தில் இருக்கிறவ எப்பட்றா இடிச்சுக்குவா, ஏதோ தெரியாமல் சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ என்ன அதுக்கு மண்ண பண்ணீங்க, என்ன கையில் தம்மு தூண்டு வீங்கி போச்சு, மண்டையிலையும் தம்மு தூண்டு போடச்சி போச்சு, இதுக்கு என்ன ரொம்ப தான் எங்களை திட்டுங்க, நாங்கள் தானே அவங்க பிள்ளைங்க, அவளாம் அவங்க பிள்ளைங்க அப்படின்னு இந்த பக்கம் ஜெயிக்கு அப்படி கொஞ்சம் பாவமாக அவளோட பண்ணி ஃபேஸ் வச்சுட்டு அழகாக கேட்டுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவள் பாவண்டா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் கை வீங்கி மண்டை வீங்கி படுத்துருக்கிறாடா. வாங்க உள்ள அவ என்ன பண்றாளோ அதை போய் பார்க்கலாம். என் பாப்பா வேற பாவம் கையிலையும் தலையிலையும் அடிச்சு எல்லாம் இவனுங்களும் நினச்சி இனிமேட்டு அவளுங்க அவள் பக்கத்தில் நீங்கள் வாங்க உங்கள் கையை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜேஹேப்பு நம்ம 3 பாய்ஸையும் திட்டிட்டு உள்ள போகிறாரு. அந்த பக்கம் போனால் ஆயில்மெண்ட் போட்டு அந்த ஷோல்டரை நீவி கொடுத்துட்டு தலையிலையும் நீவி கொடுத்துட்டு அந்த லீவ் உக்காந்துட்டு இருக்கிறான். நீங்களா நாய் பொறுமையாட்ட வலிக்குதுடா. பண்ணி பரதேசி எங்கே போய் முட்டிட்டு என்ன பண்ணன்னு தெரியல, கேட்டாலும் ஞாபகம் இல்லைங்கிற, நான் பண்ணன மட்டும் உனக்கு வலிக்குது, நீ தானே அடி வாங்கிட்டு வந்தல அனுபவிடு அப்படின்னு பிடிச்சி ஒரே எழுத்து, அம்மா பள்ளி பரதேசி நாய் நாதையர், ஏன்டா என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே இருக்கிற, நீலாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு உன்னை கூப்பிட்டு பாவத்துக்கு என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே இருக்கிறியடா, வலிக்குதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. சாரி ஒரு வேகத்தில் உன் வேகம் எனக்கு சோகம். இந்த டைலாக்லாம் ஒன்றும் டெல்லி என்னடி வெளியே சுத்தம் பண்ணணும்டா. இப்போ அதுக்கு என்னங்கிறீங்க மேடம், நீங்கள் படுத்துட்டு காலாட்டிட்டு இருப்பீங்களா, நானும் போய் மாங்குன்னு இந்த வெயிலில் வேலை செய்யணுமா, என்னால் முடியாது. அது இல்லைடா, ஏதாச்சும் பண்ணுடா, இந்த ஊரில் எவனை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறானுங்க, காசு கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறானுங்க, என்னத்தான் அவனுங்களுக்கு பிரச்சனைனே தெரியல. என்னடி சொல்கிற? ஆமாண்டா, நான் இங்கே வந்ததுலேருந்து கூப்பிட்டு பார்த்துட்டேன், எவனுமே வரமாட்டேங்கிறானுங்க, ஏனும் தெரியல. எனக்குலாம் தெரியாது, இன்னைக்கு இந்த கார்டனு முன்னாடி பின்னாடி சுத்தம் பண்ணாம நீ வீட்டுக்கு போன சங்க எடுத்துடும் பார்த்துக்க. என்னை முழு வேலைக்காரனாவே மாத்திட்டியா? எனக்கு வாட்ச் அடிமை நீ மட்டும் தானடா, ஏதாச்சும் பண்ணுடா
பண்ணி தொலைக்கிறேன். என் நேரம் உன்னிட்ட வந்து மாட்டணும்னு எழுதியிருக்கு, மாட்டிட்டேன். இனிமேல் தப்பிக்க முடியுமா என்ன அப்படின்ட்டு அப்படியே அந்த நாள் அப்படியே போகுது. அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கார்டனு முன்னாடி பின்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி பூச்செடியெல்லாம் வாங்கி இன்னைக்கு நட்டு ஓரளவுக்கு பார்க்கவே இப்போதான் ரொம்ப அழகாக ஒரு மன நிறைவான இதாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருக்கு. ஆனால் அந்த கை வலி தலைவலி தான் உயிர் போகுது. நைட்டு ஃபுட்டு ஆர்டர் தான் பண்ணிக்கிட்டீங்க, சமைக்கலாம் இல்லை. நீங்கள் சமைச்சு யார் சாவறது அப்படிங்கிற மாதிரி சமைக்காமல் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. லீயும் இங்கே தான் இருக்கான். அவன் போகிறேன்னு சொல்லியிருப்பான். நீலாம் ஒன்றும் போவேனா, நாளைக்கு வேலைக்கு ஒன்றா போகும்போதே போய்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இருப்பீங்க. ஆக்சுவலி உங்களை பற்றி இன்ட்ரோவே நான் கொடுக்கல, ஆனால் எபிசோட் 2 வரைக்கும் வந்துச்சு. நீங்கள் ஒரு ஆர்ஃபன் தான், உங்களுக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி யாருமே இல்லை. இந்த வீடு உங்களோட சேவிங்ஸில் வாங்கின சொந்த வீடு. லீவ் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுவீங்க. அங்கே உங்களுக்கு ஃப்ரெண்டாக இப்போ ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஒரு லீக்கு முன்னாடியே உங்களுக்கு சின்ன வயசு மீன்ஸ் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்திருப்பா. அவள் இல்லாமல் இன்னொருத்தனை தெரியும். நீங்கள் கூட மொபைலில் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கள, நீங்கள் இல்லாமல் ஒரு பையனும் ஒரு பொண்ணும், அது அவங்க தான். பட் சில பண்ண காரணத்தினால அவங்கள விட்டு நீங்கள் தள்ளி வந்துட்டீங்க. அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேட்டு அவங்க கூட இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த வீடு பார்த்து இங்கே வந்துட்டீங்க. இப்போ லீ மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு, வேற யாரும் இல்லை. இதுதான் உங்களோட இன்ட்ரோவே. அப்புறம் நீங்கள் காலேஜ் முடித்து இப்போ ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. கம்பெனியில் அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இன்டர்வியூலாம் சில பல இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. பட் எதுலேயும் வேலை கிடைக்கல. அதனால் இன்னமும் அந்த காஃபி ஷாப்லேயே தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதே சமயம் கம்பெனி சைட்ஸும் வேலைலாம் தலைவிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் நைட்டு முழுக்க சாப்பிட்டு அவன் லீ கிளம்புறன்ட்டு நாளைக்கு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசி டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ரூமில் நீங்கள் ஒரு ரூமில் அவன் பக்கத்து ரூமில் அப்படி தான் பட்டிருப்பான். இந்த பக்கம் நீ என்னடா பாப்பா நைட்டு ஒருத்தனை நம்பி வீட்டில் தங்க வைக்குது, இதெல்லாம் தப்பு இல்லை. பாப்பாக்கெல்லாம் யாரும் சொல்லிலாம் எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களா, ஒரு பையன் கூட நைட்டில் வீட்டிலலாம் தங்கக்கூடாதுன்னு. ஹோபி இப்போ நீ என்னங்கிற ஃப்ரெண்டு, அவள் ஃப்ரெண்டை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும். அவன் மேலே நம்பிக்கை இறக்கவும் தான் அவனை நைட்டு தங்க விட்டுருக்கா. அதுவும் பக்கத்து ரூம் தானே, நாம் இருக்கோம்ல, நம்மளை மீறி எதுவும் நடக்காது. அப்படி நடந்தால் நாம் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் ஜின்னு பேசிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் தூங்கிட்டீங்க. ஓகே, டு வி கண்டினியூ. எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. இந்த எபிசோடுக்கா இத்தனை நாள் கிழிச்சு இழுத்த ஏண்டி அப்படின்னு என் மேலே செம்ம கானில் இருப்பீங்க. எனக்கு அது நல்லாவே புரியுது. சாரி. ஏன்னா இங்கே கொஞ்சம் சில பல ரீசன்ஸ், அதனால் என்னால் எதுவும் முடியல. இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு தெரியாது. ஆனால் OT7 கண்டிப்பாக வராது. வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த எபிசோடு 3 வரத்துக்கு லேட் ஆகும். அதுக்கு நடுவில் சில பல வீடியோஸ் வேறு 1 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் சொன்னேன் தவிர வேறு எதுவும் நான் சொல்லலை. அப்புறம் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. டெலிகிராம் நமக்கு இருக்குது. இதை நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா தெரியல. ஹெட்செட்டோடு போய் பாருங்கள். அப்புறம் வீட்டில் விளக்கமாக தொடப்பக்கிட்ட பிஞ்சு பறந்தா என்னை கேட்கக்கூடாது. போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதோட கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். பிடிச்சா மட்டும் பாருங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அதில் வேற இன்னும் ஜிமினோட வில்மா ஃபைனல் பாட்டு இருக்குது. ஜேகேக்கு ஜூலை 9ஆம் தேதி ஒரு செல்லத்துக்கு பர்த்டேன்னு ஜேகேக்கு வேற கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹோபிக்கு 1 ஷாட்டு, ஜிமினுக்கு போவிட்டங்க அது ஒரு ஹாட் ஸ்டாண்டு, அப்புறம் ஜிமினோட குடிகாரன், இத்தனை இருக்கு. எல்லாமே வரும், லேட் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா இப்போ ஆல்ரெடி என்னது நம்மளோட ஜேகேவோட அப்சஸ்டு பிரதரு ஒய்ஃபு அது லாஸ்ட் பாட்டு, அதை இன்னும் முடிக்கலை. இன்னும் தொடங்கலைன்னா பார்ட் 3 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது பண்ணால் அப்புறம் நம்ம
டர்ட்டி மைண்ட் ஒய்ஃபையோட ஒன் ஷாட்டு யூடியூப்பில் இருக்கும். அதோட பார்ட் 2 நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். பெருசாக அந்தளவுக்கு யூடியூப் தெரியல, வேணாம் எதுவும். நான் அதை டெலிகிராம்லேயே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா டெலிகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோட பார்ட் 2 ஃபைனல் பார்ட் எங்கன்னு. நான் அதனால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலை, அதை நான் டெலிகிராம்லேயே பண்ணிடுறேன். பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் நான் நம்ம டெலிகிராம்லேயே சொல்லிக்கிறேன். ஓகே, பாய்.